திமுக பொதுக்கூட்ட மேடையிலேயே சாதித்து காட்டிய தலைவர் விஜயின் தொண்டர்கள். யாருடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கே ஹீரோ விஜய் தான். தலைவர் விஜயின் அரசியல் வருகை தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக அரசியல் என்றாலே ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டியவர்கள் தான் ஆர்வம் காட்டுவார்கள். தலைவர் விஜயின் அரசியல் வருகைக்கு பின்னர் அந்த நிலை மாறி தற்போது இளைஞர்களும் அரசியலில் குதித்துள்ளனர். இளைஞர்கள் மட்டுமல்ல, வயதானவர்கள், பெண்கள் கூட தலைவர் விஜய்க்கு பெரும் ஆதரவு கொடுத்து வருகின்றனர். இது ஆளும் கட்சியான திமுகவிற்கு பெரும் தலைவலியாகவே மாறியுள்ளது. விஜய் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, எத்தனை பொது எதிரிகள் வந்தாலும் எங்கள் சாம்ராஜ்யத்தை யாராலும் தொட முடியாது என மேடைக்கு மேடை பயத்தால் கதறி வருகின்றனர் திமுகவினர். தலைவர் விஜய்க்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் ₹1 கூட கொடுக்காமல் மாபெரும் கூட்டத்தை கூட்ட முடியும். அதுவே பிற கட்சிகளுக்கு காசு கொடுத்தால் கூட கூட்டம் கூட தடுமாறுகின்றனர். அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் இடம் பிடித்துள்ளார் விஜய். இந்நிலையில் துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்ட திமுக பொறியாளர் அணி சார்பாக நிகழ்ச்சி ஒன்று கல்லூரி ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அருண் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த மாணவிகள் தலைவர் விஜய் போல் மிமிக்ரி செய்ய கேட்டு கூச்சலிட்டனர். மாணவிகளின் வேண்டுகோளுக்கேற்ப திமுக மேடையிலேயே அருண் தளபதி விஜய் போல் மிமிக்ரி செய்து அசத்தி இருந்தார். உடனே அங்கிருந்த மாணவிகள் அரங்கம் அதிர ஆர்ப்பரித்தனர். திமுகவினர் காசு செலவழித்து மேடை போட்டு கடைசியில் அந்த மேடையில் கூட தளபதி விஜயின் புகழ்தான் ஓங்கி ஒலிக்கிறது. 2026 மாற்றம் நிச்சயம். தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராவது உறுதி.